அரசு கட்டி முடிக்கப்பட்ட 150 சுகாதார நிலையங்கள், நலவாழ்வு மையங்கள் திறக்கப்பட வேண்டும். மக்களுக்கான மக்கள் இயக்கம் அரசுக்கு கோரிக்கை. சென்னை குரோம்பேட்டை நகர்ப்புற நலவாழ்வு மையம், பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் தி. கார்த்திக் கண்ணன் தலைமையில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வரி பணத்தில் இருந்து செலவிடப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட 150க்கு மேற்பட்ட நகர்ப்புற சுகாதார நிலையம், நலவாழ்வு மையங்கள் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக மருத்துவ சேவைக்கான மக்கள் பயன்பாட்டிற்கு அரசு திறந்துவிடவில்லை என்பதால் கடந்த 3 மாதங்களாக துறை சார்ந்த அலுவலர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் ஆகியோர்களுக்கு மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மேற்படி உள்ள சுகாதார நிலையத்தின் ஒன்றான பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிராக அமைந்துள்ள தாம்பரம் மாநகராட்சியின் அரசு சுகாதார நலவாழ்வு மையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடக் கோரி நூதன முறையில் பொதுமக்கள் ஒன்று கூடி காத்திருப்பு கூட்டம் காவல்துறையின் அனுமதியுடன் சமூக ஆர்வலர்கள் ஒத்துழைப்புடன் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு, 10 ரூபாய் இயக்கம், மூத்த குடிமக்கள் நல சங்கம், தாம்பரம் மாநகர வாழ் மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு. நலவாழ்வு மையத்தை திறந்து விடு, நலவாழ்வு மையத்தை திறந்து விடு. தூங்காதே, 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 தூங்காதே. காப்பாற்று, 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 காப்பாற்று. நோயுள்ள மக்களை காப்பாற்று, நோயுள்ள மக்களை காப்பாற்று. நலவாழ்வு மையத்தை திறந்து விடு, நலவாழ்வு மையத்தை திறந்து விடு. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு உட்பட செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கும் சம்பந்தப்பட்ட முக்கியமான அரசு துறையான வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, சட்டத்துறை, சுகாதாரத்துறை ஆகிய அனைத்து துறைகளின் துறையின் அரசு செயலர், மந்திரி பெருமக்கள் மற்றும் இயக்குனர், ஆணையர் ஆகிய 19 பேர் உள்ளிட்ட முக்கிய அரசு உயர்மட்ட அலுவலர்களுக்கு கடந்த 12/12/2024 அன்று சுமார் 4 பக்கம் உள்ள குறைதீர் கடிதம், அதாவது இந்த சுகாதார மையத்தை உடனடியாக திறந்து வைக்க கோரி மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் ஒரு மனு அளித்தும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்து வருவது இந்த விடியல் அரசின் போக்காக மக்கள் மத்தியில் கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி அது தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை இது சம்பந்தமாக 2 முறை சந்தித்து பேசியுள்ளோம். தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையர் அவர்களையும் சந்தித்து பேசுகையில் 10 நாட்களில் இந்த சுகாதார நிலையமானது திறந்து வைக்கப்படும் என அவரிடமிருந்து எங்களுக்கு உறுதி பெறப்பட்டது. அதன் பின் மறைமுகமான ஒரு சில தகவல்கள் ஒரு சில அலுவலர் மூலம் கிடைத்தது. அதன்படி இந்த சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ள இடமானது நீர்நிலையில் அமைந்துள்ளதாக அறிந்தோம். அதன் அடிப்படையில் அதற்கும் பிரத்யேகமாக தனி கடிதம் எழுதி அனுப்பியுள்ளோம். அந்த கடிதத்தில் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராகிய நான் எனது சமூக ஆர்வலரின் உதவிகளோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் வருவாய் ஆவணங்களின் நில ஆவணங்களை சரிபார்த்ததில் இந்த நிலம் களம் புறம்போக்கு என்ற வகைப்பாட்டில் தான் இருக்கிறதே தவிர நீர்நிலைகள் என்ற அப்ஜெக்ஷனல் புறம்போக்குல வரல. ஏனென்றால் அப்ஜெக்ஷனல் புறம்போக்குல இருந்தா சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு, நாங்களே இதை கேட்போம், ஏன் கட்டினீங்க, ஏன் கட்ட வரைக்கும் வேடிக்கை பார்த்தீங்கன்னு. அதனால இந்த பகுதியில இப்ப நாங்க இருக்கிற இடம், இப்ப நாங்க உட்கார்ந்துட்டு பேசிக் கொண்டிருக்கிற இடம், இந்த சுகாதார நிலையம் அமைக்கப்பட்ட இடம், இந்த பக்கத்துல போகக்கூடிய ரோடு, இந்த ரோடு உட்பட தாலுகா ஆபீஸ் உட்பட அந்த களம் புறம்போக்கு என்ற அந்த 52 சர்வே நம்பர்ல தான் கட்டப்பட்டுள்ளது. அப்ப நாங்க கேட்கிறோம், இந்த சுகாதார நிலையம் அந்த நீர்நிலையில இருக்குது அப்படின்னா இதை திறக்கலன்னா அந்த கட்டிடம் ஏன் 2016 கட்டி முடிச்சு அது பல்லாவரம்
தாலுகா ஆபீஸா உருவாக்கப்பட்டுச்சு. அப்பதான் உருவாக்கப்பட்டு 6 மாசம் மட்டும் நம்ம பல்லாவரம் நகராட்சி ஆபீஸ்ல இயங்கி அதுக்கப்புறம் புது பில்டிங் கட்டி இங்க 2016 வந்துருச்சு. அப்ப அது மட்டும் ஏன் இயங்குதுன்ற கேள்வியை நாங்க எழுப்புறோம். அதன் பின் நாங்க ஒரு சில நபர்களால் அந்த மனு வந்து அளிக்கப்பட்டது. அந்த மனுவுக்கு நாங்க பதில் அறிக்கை கொடுத்து அரசு தரப்புல அதுல கட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நாங்க தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு அரசு நிர்வாகத்துல கமிஷனர் மூலமாக எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதன் பின் நாங்க மறுபடியும் அடுத்த கேள்வி வச்சோம். சரி, அதான் முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்த கட்டமா திறந்து வைக்கலாம் இல்லையா, மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு உதவிக்காக மக்களுக்கு கொண்டு வரலாம் இல்லையா கேட்டதுக்கு, இல்ல இது வந்து எங்களுக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வரணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக தகவல் கொடுத்தாங்க. எதுவுமே எழுத்து மூலியமா கொடுக்கல, எல்லாம் ஓரளவு சொன்னாங்க. நாங்க இதுவரை எழுத்து மூலியமா கேட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் நம்ம நாங்க கேட்டோம். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் உங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு பினான்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு அந்த இடம் செய்யறோம்னா எல்லாமே முடிச்சிட்டீங்க, இதுக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கேட்டா இல்ல, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போடணும்னா அது வந்து பயன்பாட்டு கொண்டு வரும்போது அங்க எங்களுக்கு தேவையான உபகரணம் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்றாங்க. அந்த மாதிரி அங்கெல்லாம் கேட்டாரு, உள்ள ஸ்டெதோஸ்கோப் இருக்கான்னு தெரியல, உள்ள மற்ற கிளவுஸ் இருக்கா, அது இருக்கா, அந்த மெடிக்கல் பார்க்கக்கூடிய மருந்துங்கிறது அது. அப்ப அது எதுவுமே இல்லாம எந்த விதமான அது சொல்லுவாங்களே, ஒண்ணே ஆக்டிவா இருக்கும், இல்ல ப்ரீ ஆக்டிவா இருக்கும், போஸ்ட் ஆக்டிவா இருக்கும். எந்த ஆக்டிவே இல்லாம அப்ப நடக்குதுன்றது அது வந்து சுகாதாரத்துறை இயங்குதுன்னா பெரிய விஷயம், கொடுமைங்க. சட்டம் தான் அப்படி இயங்குது, சரி, மத்த அரசு நிர்வாகம் தான் அப்படி இயங்குதுன்னா ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சுகாதாரத்துறை கூட அப்படி தூங்கிட்டே இயங்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புதுங்க. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு இது. இதுக்கு அலட்சியமான பதில் சொல்லலாமா? இது ஒரு நியாயமற்ற செயலாக கருதப்படுகிறது. நீங்க சட்டத்தை தான் மதிக்கல, 73 ஜீவோ மதிக்க மாட்டீங்க, தகவல் உரிமை சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, காவல்துறையை அவங்களுடைய இஷ்டத்துக்கு இயங்க விட மாட்டேங்கிறீங்க, கல்வித்துறையில எல்லாரையும் படுத்தொழில் ஆக்கி விட்டீங்க, யாருக்கும் ஒரு தெரியாது கிடையாது, போக்குவரத்து துறைக்கும் சரியான ஒரு முடிவு தெரியாம அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்காம ஏதோ கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்ல வந்து பிரைவேட்ல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு தெரியல பாவம், அந்த மாதிரி நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சுகாதாரம் இல்லையும், இது கூட உங்க அடிப்படை சுகாதாரம் ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க எங்க இருந்து மத்த கல்வி கொடுக்க போறீங்க, உணவு கொடுக்க போறீங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்க எல்லாமே தட்டுப்பாடு தான் இயங்கும் போல இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நாங்க வந்து சரி நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஒரே வார்த்தை சொன்னோம், 4 மீட்டர் போய் பேசியிருந்தோம். அப்ப நாங்க ஒரு வார்த்தை சொன்னோம், அவரு சிஹெச்ஓ சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட, சரி உங்க பண்டிகை எல்லாம் சொல்லுங்க, நாங்க வந்து இந்த ரோடு கார்னர்ல உட்காந்து 5 பேர் உட்காந்து கையேந்தி பிச்சை எடுத்து நாங்க கொடுக்குறோம், அந்த காசுல நீங்க உபகாரம் வாங்கி ஒரு செயல்பட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஒரு உடனே சொன்னாரு, சார் நீங்க ஒரு இடத்துல பண்ணணும்னா ஒரு இடத்துல பண்ண முடியாது, இதுக்கு தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எங்களுக்கு அப்பெல்லாம் ஒரு பயம் ஏற்படுச்சு, என்னங்க தமிழ்நாடுக்குள்ள முழுக்க நாங்க போகணும்னா என்ன விஷயம் அது கேட்டா, இல்ல phase 2 phase 1ல கட்டி முடிச்சு அந்த பில்டிங் ஆனது எல்லாம் திறந்தாச்சுங்க, அது பூமி தெரியும், உள்ள பாம்பு இருக்கா இல்ல வேற என்ன இருக்கு, என்னென்ன இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு விவசாய பூமி அந்த இடம், இங்க எல்லாம் பாம்பு எல்லாம் சுத்திட்டு இருக்கோம், உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்டெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு வெளியே போனா பூட்டிட்டு போனாலே உள்ள வந்து பார்க்கும் போது ஒரு ஸ்மெல் அடிக்கும். இப்ப இது 7 மாசம் பூட்டி வச்சிருக்கீங்க. அப்ப இதை மறுபடியும் நம்ம உள்ள போய் நம்ம அதை பயன்பாட்டு கொண்டு வரோம்னா மறுபடியும் உள்ள பெயிண்ட் அடிக்கணும், அது கழுவி தரணும், எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு செலவு, கூடுதல் செலவு, தேவையற்ற செலவு. இதே பயன்பாட்டில் இருந்ததுன்னா இந்த செலவுலாம் நம்ம தவிர்க்கலாம். இந்த ஏசி ஒவ்வொரு ஏசியும் பாத்தீங்கன்னா 50,000 60,000 ரூபாய். இந்த ஏசி கேஸ் அப்படியே ஓடாம கேஸ் அப்படியே இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த ஏசிலாம் நல்லா வேலை செய்யுமா? எல்லாமே தெரிஞ்ச விஷயம், டெக்னிக்கலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்ப இந்த ஏசி எவ்வளவு பாலா போச்சா, பொழுதுமா? அப்ப என்ன ஒரு சூழ்நிலையில நீங்க மக்களுக்கு என்ன செய்யணும்ன்ற நோக்கத்தோட இருக்கிறீங்கன்றது தெரியல. இத எம்எல்ஏ இங்க பக்கத்துல இருக்காரு, 4 பேர் சொல்லி இருக்காரு, இந்த எம்எல்ஏ கவனிக்கிறாரா இல்ல வட்டாட்சியர் அங்க இருக்காரு, எழுத்த மாதிரியே ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய வட்டாட்சியர், வட்டத்தின் ஒரு நீதிபதி, அவர் வட்ட நிர்வாக நீதிபதி, அவரும் அப்படியே தான் இருக்க பாத்துட்டு இருக்காரு. ஆணையர் மாசத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி வராரு, அவருக்கும் தெரியும். அது பத்தாம நாங்க சமூக ஆர்வலர் தொடர்ச்சியாக நாங்க கேட்டுட்டு இருக்கோம், சமூக வலைத்தளத்தில் சொல்லிட்டு இருக்கோம், சிஎம்ஓ டேக் பண்ணி ட்விட்டர் மூலம் நாங்க கொடுத்து போட்டு இருக்கோம். ஆனா எந்த விதத்திலையும் எங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கறதில்லை. எங்களுக்குன்னா பொதுமக்களுக்கோ சமூக ஆர்வலருக்கோ ஏதாவது பதில் கொடுக்குறீங்களா, பதில் கொடுக்கறதில்ல. யாரா ஏதாவது கேட்டுட்டு போங்க, நாங்க பண்றது பண்ணிட்டு தான் இருப்போம், இப்படிதான் செயல்படுவோம்னு ஒரு தன்னிச்சையா செயல்படுறது வந்து இந்த அரசுக்கு வந்து நல்லது கிடையாதுங்க. ஏன்னா அரசு அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வந்து அரசு இருக்கு. நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு 25 லட்சத்தை கொண்டு போய் ஒரு பில்டிங்ல போட்டுட்டு யாருக்குமே பயன் இல்லாம இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலையை உண்டாக்கி வச்சிருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வேலையானது தயவுசெய்து இங்க இருக்க பகுதியை சுத்தப்படுத்தி அந்த காவா மேல இருக்க ஸ்லாப் எல்லாம் போட்டு இதை உடம்படியா திறந்து வைக்க சொல்லி இந்த 2 மாசத்துக்கு 1 முறை 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 2
காத்திருப்பு கூட்டம் வாயிலாக இங்கே வந்திருக்கும் அனைத்து சமூக ஆர்வலர் சார்பில் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாகவோ இல்லை மக்கள் சார்பில் நாங்களே திறந்து வைக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி போராட்டத்தை இது வரைக்கும் அறிவிக்கல. அந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால நிர்ணயம்ன்றது இருக்குது. இது நாங்கள் போயிட்டு நீதிமன்றத்தை நாடி ஒரு ரிட்டு போட்டோ பொது வழக்கு போட்டோ கொண்டு போகலாம் நாங்கள் விரும்பல. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனாலும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் 3 to 10 மாதம் ஆகிடுது. ஒரு ஆர்டர் வாங்கணும் இல்லை நம்பர் பண்ணா கூட அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அரசு இயங்கிட்டு இருக்கு. அதனால தயவுசெய்து சொல்கிறோம், மறுபடியும் அந்த அரசையும் இந்த மக்கள் பிரதிநிதி உள்ளிட்ட அனைத்து உயர்மட்ட அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் உட்பட கேட்டுக்கிறோம். தயவு செய்து நாளைக்காவது இதனை உடனடியாக திறந்து வைக்க சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த பகுதி கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரால் இதை கையில் எடுத்து பண்ணலாம். அவர் எங்கே இருக்காரு தெரியல, என்ன பண்ணுறாரு தெரியல. தயவுசெய்து நீங்களாவது உங்கள் லெட்டர் பாட் எடுத்து இதுக்காவது யூஸ் பண்ணி, ஏன்னா இதுக்காவது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரோட்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால ரோடு இல்லை. தண்ணி பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்குது. தயவுசெய்து இது மாதிரி கவனம் செலுத்துங்க. நீங்களாம் நல்லா கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா மக்களுக்கான மக்கள் இயக்கத்துக்கோ 10 ரூபாய் இயக்கத்துக்கோ மூத்த குடிமக்கள் சங்கத்துக்கோ இல்லை தாம்பரம் மாநகர மக்கள் சங்கத்துக்கோ எங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையே கிடையாது. நாங்கள் என்னமோ கேட்க போகிறோம். நாங்கள் பொறுமையாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதுக்கு அடுத்த தேவையான திட்டங்களை பற்றி நம்ம யோசிப்போமே. தயவுசெய்து மறுபடியும் இந்த சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த கவன ஈர்ப்பு காத்திருப்பு கூட்டம் வாயிலாக இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையம் அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டரை உடனடியாக அரசு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்குமாறு அன்புடனும் மிக பணிவுடனும் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.